ஹலோ மக்களே! தம்புச்செட்டி தெருவில் இருக்கிற காளிகாம்பாள் ஸ்தலம் தாங்க இது. இந்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே எதிர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா சித்தி விநாயகர்னு சொல்லிட்டு இருக்கிறாருங்க. அந்த சித்தி விநாயகரை நம்ம வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க இந்த காளிகாம்பாள் கோயில் உள்ளே போகணும். அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம், அந்த விநாயகரை வழிபட்டுட்டோங்க. வழிபட்டுட்டு தாங்க நாங்கள் வந்து காளிகாம்பாள் தாயை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு தேவையான அருங்கம்புல் வாங்கிக்கிட்டு அவர் வழிபட்டோங்க நாங்கள். பெரிய நாயகி தாயாரும் அங்கே இருக்கிறாங்கங்க. அந்த தாயாரை வழிபட்டுட்டு நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா தூணில் வந்து ஆஞ்சநேயர் இருக்கிறாருங்க. அவரும் நாங்கள் வழிபட்டுட்டு தாங்க போனோம். இந்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா உள்புற பிரகாரமே ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. அங்கே வழிபடுற முறையும் வேறு வேறு விதமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. அந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து கமடேஸ்வரர்னு சொல்லிட்டு புகழப்பெறாருங்க. அவரை பார்த்துட்டு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சன்னதிலேயே பைரவர் இருக்கிறாருங்க, துர்க்கை அம்மன் இருக்காங்க. அவங்களும் வழிபட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தோம்னா காளிகாம்பாள் தாயை வந்து நம்ம பார்க்கலாங்க. அந்த தாயை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்குங்க. அங்கே மெயின்டெனன்ஸ் அப்படி இருக்குங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா, உட்கார வச்சு தாங்க அந்த தாயாரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. மக்கள்லாம் போகிறோம், உட்கார வைக்கிறாங்க. உட்கார்ந்த பிறகு தாங்க அந்த தாயாரை பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த இடத்துல உட்காந்து எழுந்து அதுக்கப்புறமா தாங்க நல்ல வழியில் அழகாக அனுப்புகிறாங்கங்க அவங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஸ்தலம். பார்த்திங்கன்னா முருகர்லாம் அப்படி இருக்காருங்க. அவரை பார்க்க சொல்லவே ஆனந்தம்னா ஆனந்தம் அப்படி இருக்குது. அந்த மாதிரி ஒரு முருகர் இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கிறாருங்க. இந்த சத்ரபதி சிவாஜி பார்த்திங்கன்னா 1677 ஆண்டு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை அவர் சந்திச்சுட்டு வந்தாருங்க. அப்போ இந்த தாயாரை ரகசியமாக வந்து வழிபட்டுட்டு போனதுனால தான் அவர் பிரச்சனைகள்லாம் தீர்ந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. பாரதியார் வந்து இந்த தாயார் வழிபட்ட பிறகு தாங்க அந்த பாடல் வந்து இயற்றப்பட்டது. அவர் மனமுருகி பாடின பாட்டு தாங்க யாதுமாகி நின்றாய் காளின்னு சொல்கிற பாட்டு. மரகதோன்ற ஒரு தாயாருங்க. அவங்க பேர் வந்து ஆண்டவன் பிச்சைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஆண்டவன் பிச்சைன்ற அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காஞ்சி மடத்தில் இருக்கிற ஆதிசங்கரரை போய் பார்த்துருக்குறாருங்க. அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அம்மா என்ன பிச்சை எடுக்கிறவங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் கேலி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆதிசங்கரர் என்ன பண்ணியிருக்காரு, வாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டத்தில் அவங்கள கூப்பிட்ருக்காருங்க. கூப்பிட்டு தான் இன்னையிலேருந்து நீ வந்து ஆண்டவன் பிச்சைன்னு சொல்லிட்டு புகழ பெறுவான்னு சொல்லிட்டு வாழ்த்திருக்காரு. அந்த அம்மா தாங்க இந்த ஸ்தலத்தில் வந்து உள்ளம் உருகுதையான்ற பாட்டை இயற்றியிருக்காங்க. அந்த பாட்டை தாங்க டிஎம்எஸ் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் வந்து முருகனை புகழ்ந்து பாடியிருக்காரு. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஸ்தலம் தாங்க இந்த ஸ்தலம். காளிகாம்பாள் பார்த்திங்கன்னா கடலோரத்தில் தாங்க இருந்துருக்குறாங்க. மீனவர்களால் அவங்க வந்து அந்த இடத்துலையே இருந்து அதுக்கப்புறமா ஆங்கிலேயர் ஆட்சியில் வந்து ஆங்கிலேயர் கோட்டையில் உள்ளே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த அம்மாவை வந்து பிரதிஷ்டை பண்ணி இந்த இடத்துல எடுத்துன்னு வந்து வச்சுருக்காங்கங்க. ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க இந்த அம்மாவை பார்த்துட்டு வந்தது. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.